படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். இந்த படம் சுமார் 3 ஹவர் கிட்ட ஓடுது. ஆனால் இந்த படம் விஷ்ணு மஞ்சு எப்படி தெய்வ பக்தி ஆனார் அப்படின்றது தான் கதை. அது லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் தான் வருது. அது வரைக்கும் ஜவுளி மிட்டாய் மாதிரி கதையை எழுத்துட்டு போயிட்டாங்க. ஹீரோவுடைய வனகிராமத்தையும் சேர்த்து 5 வனகிராமம். அந்த 5 வனகிராமத்துக்கும் காலகேயன் குரூப் மாதிரி ஒரு குரூப்பை காட்டுறாங்க. அந்த குரூப்புக்கும் ஒரு போர் சீன் வருது. அந்த போர் சீன் பாகுபலி அளவுக்கு இல்லாட்டினாலும் ஃபைட் சீன் நல்லாவே இருக்குது. ஆனால் சிஜி ஒர்க் ரொம்ப சுமாராகவே இருக்குது. போர் புரிகிற வீரர்கள்லாம் பிளர் பண்ணி காட்டுறாங்க. சிஜி ஒர்க்குன்னு அப்படியே தெரியுது. விஷ்ணு மஞ்சு பிரீத்தி முகுந்தன் லவ் சீன்ஸும் லவ் சாங்ஸும் கம்மி பண்ணிக்கலாம். கதையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க வச்ச மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் விஷ்ணு மஞ்சு எப்பப்போல்லாம் டவுனாக இருக்கும்போது சரத்குமார் அட்வைஸ் பண்ணார். அந்த சீன் ரொம்ப நல்லாவே இருக்கும். விஷ்ணு மஞ்சு வீரராக இருக்கிறதுனால ஒரு சில ஃபைட் சீன்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஃபைட் சீன் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. விஷ்ணு மஞ்சு பிரபாஸ் வர சீன் ரொம்ப என்கேஜிங்காகவே இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஷ்ணு மஞ்சு கிட்ட அடி வாங்கிட்டு போகிற வில்லன் கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட திரும்பி வராரு. இது யூஸ்வலான கமர்ஷியல் மூவியில் தான் வரும். இந்த டிவோஷனல் மூவிலையும் இந்த சீனை அப்படியே ட்ரை பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஸ்டீவன் தேசாய் இந்த படத்தில் மியூசிக் ரொம்ப நல்லாவே போட்டிருந்தார். இந்த படம் என்கேஜிங் ஃபேக்டர் கம்மியாக இருந்தாலும் படத்தோட கிளைமேக்ஸ் கிட்ட டிவோஷனலாக கனெக்ட் ஆகுது. தெய்வ பக்தியாக இருக்கிற ஆடியன்ஸ் இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.